திருமாவளவன் தொடர்ந்து பெண்களையும் இந்து மதங்களையும் இழிவாக பேசுவதை நாகரிகமாக கருதுகிறார் என்று நினைக்கின்றேன். எங்கே தமிழ்நாடு முழுவதும் தன்னை பேசப்பட வேண்டும் என்பதற்காக திருமாவளவன் தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை பொது இடங்களில் பரப்பி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுகிறார் என்று கூட நினைத்து கொள்ளலாம். அவரை பொறுத்த அளவுக்கு யாரும் கற்போடு இருக்கக்கூடாது, கற்போடு இருப்பது பெண் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்றாரு. பெண்கள் அனைவருமே பிராஸ்டியூட்டா அப்படி இருக்க மனு தர்மத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு மனு தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனு தர்மத்தில் நிறைய உடன்கட்டை ஏறுறத சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு எல்லாரும் தூக்கி போட்டுடலாமா, தூக்கி போட்டுடலாமா? இவரை பொறுத்தளவுக்கு எப்படி பொம்பளை எல்லாம் இருக்கணும் அப்படின்னா, இந்த பெரியார் பேத்திகள் கொஞ்ச நாளைக்கு முன்னால இணையதளத்தில் பார்த்தேன். புருஷனை தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான், வைக்கப்படப்பட நாய் மாதிரி படுத்துக்கிட்டு அடுத்த வண்டியை நீ படுக்க விட மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி இந்த பெரியார் கோஷ்டி திருமாவளவன் கோஷ்டிலாம் அந்த பெண்கள்லாம் பேசிக்கிருக்கா அந்த ஆடியோ வீடியோ இணையதளத்தில் ரொம்ப வைரல் ஆச்சு. அப்படி இருக்கணும்ன்றாங்க. இந்த பெரியாரிஸ்ட்னு எடுத்துக்கோங்க, திமுக கட்சியும் எடுத்துக்கோங்க, இந்த விடுதலை சிறுத்தை கட்சியெல்லாம் பெண்கள் எல்லாம் ஒருத்தியோட வாழக்கூடாது, ஒரு பொம்பளை ஒருவனோட இருக்கக்கூடாது. இதுதான் இவங்களுடைய கொள்கை. இது இந்த நாடவே நாசம் பண்ணணும். இந்த கலாச்சாரம்ன்ற ஒரு அடிப்படையில் தானே இவங்க இந்து மதம்னு இருக்காங்க. இதை உடைச்சிட்டா இந்து மதத்தை உடைச்சிடலாம், ஈஸியா மதம் மாற்றம் பண்ணிடலாம். மதம் மாற்றம் பண்ணக்கூடிய புரோக்கர் மாதிரி இவங்கெல்லாம் செயல்படுறாங்க. அதுல திருமாவளவன் தலைமை சீடனா இருந்து அவர் செயல்படுறாரு. தொடர்ந்து இந்து தர்மங்களை பேசுவதும், சிவன் கோயிலை இடித்து விட்டு புத்தர் கோயில் கட்டுவோம் என்று சொல்வதும், தாலிபான்ல தாலிபான் பயங்கரவாதிகள் புத்தர் சிலையை கண்ணால் அடிச்சு துப்பாக்கிகள் அடிச்சு உடைச்சு கொண்டாங்களே, அப்ப என்ன செஞ்சார் திருமாவளவன்? அன்னைக்கு அதுக்கு எதிர்த்து ஒரு குரல் கொடுத்திருப்பாரா? சும்மா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போறதுக்குலாம் நாங்க இன்னும் ஆள் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கலாம் முட்டாள் கிடையாது. உங்களுக்கு கை தட்டுறதுக்கு ஒரு கூட்டம், அது ஏதாவது ஒன்று போனா கமாண்ட்ல அசிங்கமா எழுதுறது, அவன் கண்டபடி எழுதுறது, இதுக்கெல்லாம் நாங்க பயந்துட்டு இதுக்கு வெக்கப்பட்டு எல்லாம் ஒதுங்கிடும் நினைச்சுமா? ஒரு அளவுக்கு தான் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உங்களை முதல்ல இதற்கு யாருங்க? நீங்க ஒரு நம்பிக்கையில தலையிடுறதுக்கு நீங்க யாருங்க? திருமாவளவன் நீங்க யாரு? கோயிலை கட்டினவன் முட்டாளா? மசூதியை கட்டினவன் முட்டாளா? சர்ச்சில் கட்டினவன் முட்டாளா? அவங்க எத்தனை ஆண்டுகளாக எவ்வளவு ஆண்டுகளாக வழிபட்டு வரக்கூடிய ஒரு ஸ்தலங்களை நீங்க தவறா பேசுறது உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? நம்பிக்கை விஷயத்துல அது எந்த மதமா இருக்கட்டும், எந்த மதத்துக்குள்ளேயும் போய் நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன நம்ம எல்லாம் அறிவாளியா? அவ்வளவு அறிவாளியா? நம்ம ராஜராஜ சோழனை விட நீங்க பெரிய அறிவாளியா? பாண்டிய மன்னர்களை விட நீங்க பெரிய அறிவாளியா? இல்ல சேர மன்னர்களை விட பெரிய அறிவாளியா? இல்ல போப்பாண்டவரை விட நீங்க அறியாளே? நபிகள் நாயை விட நீங்க பெரியாளா? எல்லாத்தையும் விட நீங்க பெரியாளா? அந்த மதங்களுடைய நம்பிக்கையை பேசுறதுக்கு நீங்க யாருங்க? எல்லா மதத்தையும் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? தொடர்ந்து இந்து மதங்களை இழிவாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் திருமாவளவன். உங்களுக்கு நாங்க தொடர்ந்து நீங்க கேட்டா உங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல இல்ல, உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடம் நேரம் கண்டிப்பா வரும். இன்னொரு தடவை நீங்க இது போன்ற விஷயங்களை தலையிட்டால் கடுமையான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய இருக்கும். தொடர்ந்து நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம், நினைக்காதீங்க. 1008 வேலை இருக்கு. இன்னும் தாழ்த்தப்பட்டவன் வீதியில படுத்து கிடக்கான். தாழ்த்தப்பட்டவன் உயர்ந்தவன் சொன்னது யாரு? திராவிட கட்சி தானங்க நீங்க சலுகையில கொண்டு வந்தீங்க. விடுதலை வரணுன்றாங்க. இன்னைக்கு பட்டியல் இனம் சொன்னவன் யாரு? இன்னைக்கு பல்லர் சமூகத்தை தாழ்த்தப்பட்ட பட்டியலில் சேர்த்தது யாரு? அவன் விவசாய குடி, அவனை சேர்த்தது யாரு? எல்லா அரசியல நீ தாழ்த்தப்பட்டவன் சொல்றதை நீ பெருமையா நினைச்சுக்கிட்டு அவங்களை விடுதலைக்காண்டி நான் போராடுறேன்னு சொல்லிட்டு இந்து மதங்களை இழிவா பேசுற மதம் மாத்திர வேலையும் பார்க்கறதா ஒரு அரசியல் கட்சி தலைவரோட வேலையா? எல்லா மதத்திலையும் எல்லா நாட்டிலையும் சுதந்திரம் இருக்கு பெண்களுக்குன்னு. பெண்களை தெய்வமா நாங்க வழிபடுறோம்னா பாரத தாயின்னு நாங்க சொல்றோம், பாரத அன்னைன்னு சொல்றோம், பூமி தாயின்னு சொல்றோம், காவேரி தாயின்னு சொல்றோம். உங்களுக்கு தாயின்றதெல்லாம் கெட்ட வார்த்தை. பெண்கள் என்றால் தெய்வம் என்று சொன்னாலே கெட்ட வார்த்தை. பெண்களை அசிங்கமா நினைச்சா உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை. பெண்களை ஒரு புருஷனோட வாழ்ந்தா அது கெட்ட தொழில். உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கின்ற வரையிலே இந்த நாட்டில் கலாச்சாரம் பண்பாடுகள் அழியத்தான் செய்யும். அந்த அழிவை நோக்கி போவதை நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது. தேசியத்தை உடலாவும் தெய்வீகத்தை உயிராவும் நேசிக்கக்கூடியவர்கள் பசுமன் முத்துராமலிங்கத்துடைய வாரிசுகள் இந்த நாட்டில் நாங்க தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கோம். அதனால நீங்க சொல்றதெல்லாம் ஏத்திட்டு போறதுக்கு இங்க யாரும் ஒண்ணும் தெரியாதவங்க இல்ல. எங்களோட நேருக்கு நான் இப்ப சொல்றேன், திருமாவளவனுக்கு திருமாறனோட நேருக்கு நேரம் உட்கார்ந்து விவாதம் பண்ண தயாரா? நான் ஒரு கட்சி தலைவர் தான், நான் நேஷனல் பார்ட்டி தான், தேசிய முழுவதும் அரசியல் கட்சியை பதிவு பண்ணி அரசியல் கட்சி நடத்துறேன். நீங்களும் அப்படிதான். நீங்க என்ன 2 எம்எல்ஏ இருக்கலாம், எம்பி இருக்கலாம். நான் சொல்றேன், என் கூட உட்கார்ந்து நேருக்கு நேரம் விவாதம் பண்ணலாமா? மற்ற மதங்களையும் பத்தி நான் பேசுவேன், அதுக்கு உங்களால விளக்கம் கொடுக்க முடியுமா?